சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கும்ப லக்கணம். ஸோ எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. 14 வயசு அவங்களுக்கு ஆகுது. இப்ப சிம்ம ராசி, மகம் அப்படின்னு வரும்போது வந்து இவங்க வந்து கேது மாததசையில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கேது மாததசை மினிமம் 7 வருஷம். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 14 வயசு போய்க்கிட்டு இருக்குது. ஸோ அப்ப கேது மாததசைலாம் முடிஞ்சு இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இப்போதைக்கு திசையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப இந்த சிம்ம ராசிக்கு வந்து சுக்கிர தசை நடக்கிற ஒரு காரணத்தினால மொத்தம் சுக்கிரன் வந்து 20 வருஷம். அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற வரைக்கும் வந்து அவங்க நல்லாவே படிப்பாங்க. ஸோ அப்ப சுக்கிரனின் அடிப்படையிலால் அவங்களுக்கு வந்து படிப்பு ஸ்தானம் நல்லாவே இருக்கும். 1. 2வது வந்து இப்ப கொஞ்சம் மந்தமா இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ காரணம் வந்து இந்த ஏப்ரல் 27ல வந்து உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்மராசிக்காரங்களுக்குலாம். அப்ப இவங்களுக்கு வந்து ராசியிலே கேது வந்து ஒரு காரணத்தினாலதான் இவங்களுக்கு வந்து படிப்பு கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு மைனரா இருக்குது. அதனால இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் பேக்கப் பண்ணுங்க. ஸோ இந்த பசங்களுக்கு வந்து எது வருது அதை வந்து ரிலாக்ஸா விட்டுருங்க. வராத சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அசிய பேரண்ட் ஆக்கியவங்க ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாட்டினா டியூஷன் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி இந்த கேது ராகு கேது பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இவங்க அப்டேட் ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மற்றபடி குரு வந்து ராசிக்கு 11ல லாபாதிபதி ஸ்தானத்துல இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ படிப்பாங்களா, நல்லா படிப்பாங்களான்னு கேட்டா பர்டிகுலரான பாடங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. பர்டிகுலரான பாடங்க வந்து கேப்சர் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்க பேக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ஆனா இன்னையில இருந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு வந்து நீங்க பேக்கப் பண்ணணும். கேது பயிற்சி ஆகுற வரைக்கும். சரிங்களா?